இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தப்பு என்ன தெரியுமா? தான் பார்க்குற வேலைக்கு லேபிள் ஒட்ட தெரியாது. நான் தான் இந்த வேலை பண்ணேன் அப்படிங்கிறத சொன்னா தானே தெரியும். இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா முடிப்பாங்க. ஆனா என்ன பண்ண தெரியாதுன்னா, இத நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல தெரியாது. இதுதான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சிக்கலே. இவங்க செய்திருக்கக்கூடிய வேலைக்கு இன்னொருத்தவங்க கிரெடிட் வாங்கிக்கிட்டு போற மாதிரியான சூழல்லாம் இதுவரைக்கும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வொர்க் பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இவங்கள பற்றி நிறைய பேர் பின்னாடி பேசியிருப்பாங்க. இவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க தான் செஞ்சாங்களோ அப்படிங்கிற மாதிரியான மறைமுகமான எதிரிகள் நிறைய பேர் வந்திருப்பாங்க இங்கே பணியிடச் சூழலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இந்த விஷயங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களுடைய கண்ணுக்கு இது வந்து டாமினன்ஸாக தெரியும். இந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் வந்து மகரத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்தது. இனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சரிதாப்பா அவர் தான் இந்த வேலையை செஞ்சார். இன்னொன்று மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை நான் தான் செஞ்சேங்கிற அந்த கிரெடிட்டை அந்த லேபிளை தனக்கு தானே கொடுத்துக்கணும். இவங்க அந்த தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க மேலே ப்ளேம் ஆகிருக்கும். அதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு வரவே வராது. ஆனால் இவங்களை மாட்டி விட்டுருப்பாங்க. இவங்களா கொடுத்துட்டு இவங்களை வாங்க வச்ச மாதிரி ஒரு போர்ட்ரேஷன் நடந்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு.